தேர்தல் காலத்துல பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார களத்துல பிரச்சாரம் நடந்தது. அதை பற்றி மக்களுக்கு என்ன ஒரு உணர்வு வந்திருக்கும்? நீங்க சொல்ற சமாதானம் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு எடுபட்டு இருக்கும்? மக்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. கருணாநிதி தன்னை பற்றி அச்சத்தில் மூழ்கி கிடக்கிறார். அவர் அடுத்தவர்கள் மீது அம்பு எறிகிற பொழுது கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறிகிறோம் என்பதை அவர் மறந்துவிட்டார். வருகிற நான் இன்னைக்கு அமலாக்க பிரிவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். கருணாநிதிக்கு குடும்பம் முழுவதும் ஏற்கனவே கருணாநிதி போட்ட எல்லா வழக்குகளையும் உடைத்து நொறுக்கி குற்றமற்றவர் என்று நிரூபித்திருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த வழக்கிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு முழுக்க முழுக்க ஹெலிகாப்டரை பயன்படுத்திய பற்றியும் உங்களுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் கடுமையான விமர்சனத்தை சொல்லிட்டு வராங்க. மக்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. காலையில இம்பால்ல பேசுகிறார் நரேந்திர மோடி, மத்தியானம் கவுஹாத்தியில பேசுகிறார், சாயங்காலம் சென்னையில பேசுகிறார் நரேந்திர மோடி. ஒரே நாள் 3 இடத்துல பேசுகிறார். ஸ்பெஷல் விமானத்தில் வர்றார். மக்கள் சொன்னாங்களா? சொல்லலையே. அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப, வாய்ப்புக்கு ஏற்ப முதலமைச்சர் அவங்க 7 கோடி மக்களினுடைய வரம், 120 கோடி மக்களினுடைய தவம். ஒரு இடத்துல பிரச்சாரத்தை பண்ணிட்டு அப்படியே முடங்கி அவங்க இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு அவங்களே சொல்லிட்டாங்களே, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்துவதற்கு நான் காரணமாக இல்லை, இதனால காவல்துறையை முழுமையாக இதற்காக செலவழிப்பதற்கும் நான் உடன்படவில்லை, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் என்னுடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறேன், அதனால இதை இந்த திட்டமிட்டு செய்கிறேன்னு சொல்லி பொதுமக்களுக்கோ கட்சிக்காரங்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாத பிரச்சாரம். அம்மாவுக்கு கூடுன மாதிரி கூட்டம் வேற எந்த தலைவர்களுக்காவது கூடி இருக்கா? இல்லையே. அது கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருக்கு. கூட்டப்பட்டா கூட்டம் வந்துருமா? கருணாநிதிக்கு கூட்டிடுவாங்களா? ஸ்டாலினுக்கு கூட்டிடுவாங்களா? எத்தனை தாய்மார்கள், லட்சக்கணக்கான தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க அம்மா கூட்டத்துக்கு. ஏன்னா இந்த சாதனைகளை அனுபவிக்கிறதே அவங்க தானே. பெண்கள் கூட்டம் எந்த தலைவருக்கு இருக்கு? அம்மாவை தவிர வேற யாருக்கும் கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்த முதலமைச்சரை பார்க்கணுங்கிறதுக்காக ஆமா கொளுத்துற வெயில்ல அவங்களாக உட்கார்ந்தாங்க. வேறு எந்த விதமான எந்த இதுவும் கிடையாது. வேறு எதுவும் அவர்களை உந்தி தள்ளவே முடியாது. அது எப்படி? என்கிட்ட 300 ரூபாய் தந்தா நான் எனக்கு பிடிக்காத இடத்துல போய் உட்கார்ந்துருவேனா? தமிழ் மக்கள் என்ன அவ்வளவு மலிவானவர்களா? அவ இப்ப கூட்டங்களுக்கு யாருமே பணம் செலவழிச்சு ஆட்களை கூப்பிடுறதே இல்ல. ஒண்ணுமே கிடையாது. நான் எத்தனை கூட்டம் பேசுறேன்? நீங்க கூட்டுற கூட்டத்துல நடக்கல. வேறு அரசியல் கட்சிகளாவது அந்த மாதிரி கூட்டம் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வேற கட்சிகளுக்கு அவங்க கட்சிக்காரங்களை மொபைலைஸ் பண்ணுவாங்க. இப்ப கலைஞர் காஞ்சிபுரத்துல பேசுகிறாரு, சேப்பாக்கத்துல பேசுகிறாருன்னா 3 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து அங்க உட்கார வைப்பாங்க. அது கட்சிக்காரங்களுக்கு வேலை. அதெல்லாம் குறை கூட சொல்லலையே. அதே மாதிரி அதிமுக கூட்டத்துக்கு நீங்க தேவை கிடையாதுங்க. அம்மாவை பாக்குறது பார்த்தா போதும்னு நினைக்கிறான். இப்ப சென்னை சென்ட்ரல்ல குண்டு வெடிச்சது. மிக நெருக்கடியான ஒரு நேரத்துல முதலமைச்சர் இங்க இல்ல அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் இருந்தா என்ன செய்வாரோ அவர் இருக்கிற இடத்திலிருந்து அதை செய்ய முடியும். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் பங்குகளை தமிழக அரசு வாங்குவதென்று இந்திய அரசியல் யாரும் செய்ய முடியாத இமாலய சாதனையை எந்த கொடநாட்டில் இருந்துதான் செய்தார். அதனால இங்க இருந்து எதை செய்ய முடியுமோ அதை அங்கிருந்தும் அவர் செய்ய முடியும். ராமன் இருக்கிற இடம்தான் அயோத்தி, அம்மா இருக்கிற இடம்தான் கோட்டை. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால தீவிரவாதி ஒருவரை பிடிச்சாச்சு. அவரை முறையாக தமிழக காவல்துறை விசாரித்திருந்தா, அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி நடவடிக்கை எடுத்திருந்தா, அப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையை முதலமைச்சர் உந்தி தள்ளி இருந்தால் இந்த குண்டுவெடிப்பு சம்பவமே நடந்திருக்காது அப்படிங்கிற விமர்சனமும் வருது. இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் விரிவான அறிக்கை ஒன்றை இன்றைக்கு பத்திரிகைக்கு தந்திருக்கிறார்கள். எந்த தயக்கமும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்வதற்கும் கூண்டில் ஏற்றுவதற்கு இந்த அரசு தயங்காது. ஏனென்றால் சில இந்து தலைவர்களை
திட்டமிட்டு சில பேர் கொலை செய்வதற்கு முயற்சித்த காலகட்டத்தில் அந்த குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் ஆந்திராவில் புத்தூரில் இருக்கிறார்கள் என்றால் புத்தூரில் போய் அவர்களை கைது செய்து அவர்களை கூண்டில் ஏற்றுவதற்கு ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதற்கு கூட அவர் தயாராக இருந்தார். அதான் தமிழ்நாடு அரசு. இதுல எந்த சமரசத்திற்கு இடமில்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அம்மாவுக்கு நிகரான தலைவரை இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. தினந்தோறும் முரசொலியில சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில்லை, என்னென்னலாம் நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு பட்டியல் வருது. ஆமா, அது நீங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினாங்கன்னு சொல்றீங்க. அவங்க அன்றாட செய்திகளை தொகுத்து கொடுத்து அன்றாட செய்திகளை தொகுக்கிறது சட்ட ஒழுங்கு கெட்டதுல வருமா? இங்க முசாபத் கலவரம் உண்டா? இங்க தெலுங்கானா பிரச்சனை உண்டா? இங்க ஆயுதம் தாங்கி போராடுகிற குழுக்களின் நடமாட்டம் உண்டா? இங்கே மாவோயிஸ்டுகளின் கலகம் உண்டா? இங்கே நக்சல்வாரிகளின் அட்டகாசம் உண்டா? எதுவும் கிடையாது. ஒருவனை ஒருவன் உங்களுக்கு எனக்கும் பகை, நான் உங்களை வெட்டிட்டேன், நான் உங்களை வெட்டிட்டேன்னு சொன்னா இது சட்ட ஒழுங்கு கெட்டதுல வருமா? ஒருவனை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதுவதென்று, இது உலகத்து இயற்கை. இது கருணாநிதிக்கு தெரியாதா? அவர் இந்த அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்காக இந்த ஆயுதத்தை அவர் எடுத்திருக்கிறார். இது கூர்மணிக்கு போன ஆயுதம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எல்லா கருணாநிதி முரசொலியில சொல்றாரு. அதை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகளும் அப்பப்போ அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இல்லையே. இதைத்தான் சொல்ல முடியும். வெறும் வாயை மெல்லுகிறவர்களுக்கு அவல் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். கட்சியில மதவாதத்துக்கு எதிரான பிரச்சாரம் தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா களத்துல காலதாமதமாக ஏன் அந்த பிரச்சனையை எடுத்தீங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க அம்பராத்தொனியில் இருக்கக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எய்திட முடியாதுன்னு சொல்றீங்க. இவ்வளவும் நீங்க சொல்லும் போது, தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லும் போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் மதவாத சக்திகளோட இணைத்து பார்க்கிற அல்லது சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை எப்படி தமிழ்நாட்டில் இருக்கு? அது இந்த மீடியாக்கள் செய்த மாயாஜாலம். கருணாநிதி திட்டமிட்டு செய்த பிரச்சாரம். ஆனா மக்கள் மத்தியில் அது கிடையாது. ஏன்னா சிறுபான்மை மக்களை அம்மா அங்கீகரித்தது மாதிரி யாரும் அங்கீகரிக்கல. உலமாக்களுக்கு எண்ணிக்கையும் அதிகமாக்கி அவர்களுக்கு நிதியையும் அதிகமாக தந்தது அவங்க தான். அதையும் தாண்டி எல்லா மக்களையும் சமமாக பார்க்கிற பார்வை எந்த தலைவர்கிட்டையும் கிடையாது. உயர்ந்த வானத்தில் உச்சியில் பிறக்கிற பறவையை போன்றவர்கள் அம்மா. உயர்ந்த வானத்தில் உச்சியில் பிறக்கக்கூடிய பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியாது. மானசரோவர் செல்லக்கூடிய இந்துக்களுக்கு சலுகை, ஹஜ்ஜு செல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சலுகை, அதே நேரத்தில் ஜெருசலேம் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் சலுகை என்று அறிவித்த ஆட்சி அம்மாவனுடைய ஆட்சி. ஆனா கருணா மஞ்சள் துண்டு போட்டுக்கொண்டு ஊரை ஏமாற்றுகிறவர். அவருக்கு கையில தான் மீடியா இருக்கு. 43 சேனல் வச்சிருக்காங்க தென்னகம் முழுவதும். அவங்களால அதை செய்ய முடியும். நாங்க ஆளுங்கட்சியை தவிர எங்களுக்கு மீடியா பலம் கிடையாது. அதனால வந்ததுதான். இப்ப இஸ்லாமியர்கள் மத்தியில செல்வாக்கோட அல்லது இஸ்லாமியர்களிடத்துல பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு பாதியிலேயே விலக்கி கொண்ட தௌஹீத் ஜமாத், எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற பார்க்கர் அதனுடைய தலைவர் எங்க வேட்பாளர் ஆதரித்து பொதுக்கூட்டமே பேசினார். எந்த மீடியாவில் காமிச்சாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க வெளியே போனாங்கன்னு தகவல் வருதே தவிர அவர்கள் எங்களுக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்து யாருக்காவது தெரியுமா? அது மாதிரி இந்திய தேசிய லீக், பஷீர் அகமது தலைமையில் இருக்கிற இயக்கம் எங்களை ஆதரிச்சது. அதுல இருக்கிறார் பேராசிரியர் அப்துல் காதர். அவருக்கு நிகரான பேச்சாளர்கள் இஸ்லாமிய அமைப்பிலே கிடையாது. அவங்க எங்களுக்கு ஆதரவாக இருந்தது யாருக்கு தெரியும்? காயிதே மில்லத் அவர்களுடைய பேரன் மியாத் கான் அவருடைய தலைமையில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கம் எங்களை தான் ஆதரிச்சது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் எங்களை தான் ஆதரிச்சது. அதனால இதை மீடியாவில் சொன்னாங்களா? பார்க்கிற எங்களை ஆதரிச்சு பேசினதோ, பஷீர் அகமது தலைமையில் இருக்கிற முஸ்லீம் லீக் எங்களை ஆதரிச்சு பேசுறதோ மீடியாவில் யாருக்காவது வெளிச்சம் போட்டு காட்டினார்களா? இல்ல. இது மீடியாக்கள் உலகம், இது ஊடக உலகம். ஊடகங்கள் உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றீங்க. ஊடகம் எங்களுக்கு சாதகமா இல்ல, எதிராகவும் இல்ல, சாதகமாகவும் இல்ல. அப்போ நடுநிலையோட செயல்படுது வச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக
புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உங்களிடம் கேள்விக்கு பதில் சொன்னதில் நான் என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.